ஏற்கனவே 2 கல்யாணம் முடிச்சிருந்தான். ஒருத்தி இவன் தொல்லை தாங்க முடியாம ஓடி போயிட்டா. இன்னொருத்திய இவனே மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திட்டான். தான் பொண்ணு பெரிய பண்ண வீட்டுல வாக்கப்பட போறான்னு நினைச்சிட்டாரு. அவருக்கு இருக்கிற 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்து அந்த மாயாண்டிக்கு 2ஆம் தரமா கட்டி கொடுக்க சம்மதிச்சிட்டாரு. சார், என்ன எதுன்னு கேட்காதீங்க. உடனே கிளம்பி அண்ணா நகர் ரவுண்டானா பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு வாங்க. சார், உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். தட்டி தூக்குறதா நம்முடைய வழக்கம். ஆனால் இன்னைக்கு நின்று பார்க்கணும், நிதானமாக இருக்கணும். மாயாண்டி, மனசை கட்டுப்படுத்துறா. இந்த வரேன். நீங்க யாரு? உங்களுக்கு யார் வேணும்? நீங்க தான். ஹலோ, யார் வேணும்னு கேட்டேன். நான் உங்களை தாங்க பார்க்க வந்திருக்கேன். நீங்க தான் வேணும். நீங்க பாட்டி ஊர் இல்ல? அப்பா சொன்னாரு. நீங்க தானே அது? பாடா, கண்டுபிடிச்சிட்டீங்களே. என் பேரு மாயாண்டி. பேர் கொஞ்சம் பழச கரடு முடாத்தான் இருக்கும். குலதெய்வம் பேரு மாற்ற முடியாதுல்ல. இருங்க, சேர் எடுத்துட்டு வரேன். ஏங்க, உள்ள கூப்பிட்டு பேச மாட்டீங்களா? இல்ல, அது வந்து சரி வாங்க. வாங்க, உட்காருங்க. வீட்டுல யாரும் இல்ல? வெளியே போயிருக்காங்க. இது என்ன கேரளாக்காரி மாதிரி சேலை? எப்பயுமே இப்படித்தானா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. பக்கத்து வீட்டு மாமி விளக்கு பூஜைன்னு கூப்பிட்டாங்க. அங்க போன அவங்க கேரளா, எனக்கும் அப்படி ஒரு புடவையை கட்டி விட்டாங்க. ஓ, போட்டால பார்த்தது காட்டியும் இப்போ ரொம்ப அழகா இருக்க. நான் உங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரேன். தனியா இருக்க, அழகியா இருக்க. முறை இல்லைனாலும் தொடுறது தவறா இருக்காதுல்ல? எவ்வளோ ஆச்சுப்பா? 100 ரூபாங்க. இந்தாப்பா. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் சொல்லியிருந்தா வீட்டுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ நேரம் வந்திருப்பேன். இப்படி ரோட்டில் நின்று பேச வேண்டிய அவசியம் என்ன? இல்லை மாமா, இது தனியாக பேச வேண்டிய விஷயம். அதனால தான் உங்களை தனியாக கூப்பிட்டேன். வீட்டுக்கு வந்தவங்க ஏதாவது தப்பாக பேசிட்டாங்களா? பேசுகிறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க மாமா. அவங்க வாயை நம்மளால் மூடவே முடியாது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் யாரை எப்படி அடக்கணும்னு எங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியும். அப்படி என்னதான் பிரச்சனை தம்பி, சொல்லுங்க. எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. நான் உங்களை கண்டபடி திட்டணும்னு தான் கூப்பிட்டேன். என்ன திட்டுறதுக்கா? எதுக்கு தம்பி? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஐயோ, எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணலையே தம்பி. மாமா, நீங்கள் தெரிஞ்சு தப்பு பண்ணீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் தெரியாமல் பண்ணாலும் தப்பு தப்பு தானே. நீங்கள் தப்பு பண்ணனால தானே நான் கேட்குறேன். தம்பி, என் பொண்ணு கண்ணம்மா தான் எனக்கு உயிர். அவன் மேலே சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் என் மேலே இருக்கிற தப்பை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சரி பண்ணிக்கிறேன்.
அந்த கண்ணம்மாக்காக தான் பேசுறேன். அவளுக்கு பேசி வச்சிருக்க இந்த கல்யாணத்தை முதல்ல நிறுத்துங்க. ஏங்க, அவ உங்க உயிர் தானே. அந்த உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? என்ன தம்பி, இதை எப்படி அவ தாங்கிக்கிட்டு உயிரோட இருப்பா? எத்தனை பேர் முன்னால அவ பொம்மை மாதிரி சிங்காரிச்சுக்கிட்டு எத்தனை தடவை வந்து நின்று இருப்பா. வர்றவங்க அத்தனை பேரும் அவ நிறத்தை பார்த்து வேணான்னு போயிட்டாங்க தம்பி. நானும் பல பேர் காலில் விழுந்திருக்கேன் தம்பி. கெஞ்சாத ஆள் இல்ல, பார்க்காத கேலி கிண்டல் இல்ல. ஒவ்வொரு தடவையும் அவ அப்படியே குறுகி போயிடுவா தம்பி. என்னை இப்படியே விட்டுருங்கப்பா, எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொன்னா. அவன் நல்ல நேரம் நில நீச்சுன்னு இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சம்மதிச்சிருக்கார். எல்லாம் பேசி முடிச்சு கல்யாண வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்களே, எப்படி தம்பி? இது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாணம். இதை நிறுத்த முடியாது தம்பி. ஏங்க, உங்க பொண்ணு கல்யாணம் ஆகி போய் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்களை விட்டு தொலைஞ்சு போனா போதும்னு நினைக்கிறீங்களா? என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க? எல்லா தகப்பனும் தான் பொண்ணு நல்லா இருக்கணும் தானே நினைப்பான். அதனால தான் சார் சொல்றேன், இந்த கல்யாணத்தை தயவு செஞ்சு நிறுத்துங்க. தம்பி, முந்தா நாள் தான் புடவை எடுத்தோம். அவளுக்கு கல்யாணம் ஆக போதுன்ற சந்தோஷத்தை அவ கண்ணில் நான் பார்த்தேன். இந்த கல்யாணம் நடக்கலைன்னா ரொம்ப உடைஞ்சு போயிடுவா. அவ உசுருக்கு ஏதாவது. ஐயோ, அந்த பொண்ணு உயிரோட இருக்கணும்ன்றதுக்காக தான் மாமா நான் இதை சொல்றேன். கண்ணம்மா பாவம், அவ வாழ்க்கையில் அவ நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. சின்ன வயசுலயே அம்மாவை இழந்து சித்தி கொடுமையை தாங்கிக்கிட்டு அந்த வலியை உங்ககிட்ட காமிக்காம உங்களுக்காக சிரிச்சு சமாளிச்சு சித்தி பொண்ணுக்காக எங்க அம்மா கிட்ட வேலைக்கார பட்டம் வாங்கிட்டு அதனால ஒரு சில கொடுமைகள் அனுபவிச்சு ஒவ்வொரு நாளும் கண்ணம்மாக்கு நரகம் தான் சார். தூரத்துல இருந்து பார்க்குற எனக்கே அது நல்லா தெரியுது. இந்த எல்லா வேதனையும் அவ தாங்கிட்டு இருக்கிறது உங்களுக்காக தான். சின்ன வயசுல இருந்து அவ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். அவளுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்களே அவளை பாலுங்கணத்துல தள்ளி விட்டுறாதீங்க. நீங்க இப்ப காட்ட போற வாழ்க்கை அவளுக்கு காட்ட போற ஒரு நல்ல வாழ்க்கை இல்ல, வாழ்க்கையை முடிக்கிறதுக்கான வழியை காட்டிட்டு இருக்கீங்க. அதுல தம்பி, நானே நேர்ல போய் அவரை பத்தி விசாரிச்சேன். எல்லாரும் நல்லபடியா தான் சொன்னாங்க. அதுக்காக தான் திட்டணும்னு நினைச்சேன். நீங்க விசாரிச்ச லட்சணத்துக்காக உங்களை திட்டணும்னு நினைச்சேன். தம்பி, நீங்க கண்ணம்மாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவ மேல இவ்வளவு கருணையும் அக்கறையும் காட்டுறீங்க. எனக்கு அப்புறம் கண்ணம்மாவை பத்தி அன்பா பேசுற முத ஆள நான் இப்பதான் தம்பி பாக்குறேன். இவ்வளவு அக்கறையா இருக்கிற நீங்க ஏன் அந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க? அந்த காரணத்தை மட்டும் சொல்லுங்க தம்பி. சொல்றேன் மாமா, காரணம் இல்லாம கண்ணம்மாவோட கல்யாணத்தை நிறுத்த சொல்ல மாட்டேன். நீங்க பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ள மனுஷனே இல்ல, மிருகம். அவனுக்கு ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதுல ஒருத்தி இவன் இம்சை தாங்க முடியாம ஓடிட்டான், இன்னொருத்திய இவனே கொன்னுட்டான். தினம் ஒரு பொண்ணு இல்லாம அவனால இருக்கவே முடியாது. காலையில பொழுது விடிஞ்சதுல இருந்து பொழுது சாயிற வரையும் குடிச்சுக்கிட்டே இருப்பான். காசுக்காகவும் சாராயத்துக்காகவும் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஏன், அவன் கொலை கூட பண்ணுவான். உங்ககிட்ட தகவல் சொன்ன எல்லாருமே அவனோட ஆளுங்க. போய் அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டு பாருங்க.
அவனோட பயோகிராஃபியை ஃபுல்லாக சொல்லுவாங்க. உங்களுக்கு இதையெல்லாம் யாரு சொன்னா தம்பி? உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க தம்பி, யாரு சொன்னா? அது வந்து மாயாண்டியால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அப்போது அந்த பொண்ணு தான் இந்த கதையை சொன்னாங்க. நிஜமாமா தம்பி? ஐயோ ஐயோ, நான் என் கையால என் பொண்ணுக்கு இப்படி ஒரு பாவத்தை செய்ய துணிஞ்சிட்டேனே. அதனால அவ்வளவு மோசமானவனா? கடவுளே, என்னோட தப்புக்கு என்ன மன்னிச்சுடுன்னு கூட மன்னிப்பு கேட்க முடியாது. நான் என்ன பண்ணி என் பாவத்தை தீர்ப்பேன்னு தெரியலையே. இங்க பாருங்க தம்பி, பாருங்க, அவளுக்கு வாங்கின முகூர்த்த படவை. என் பொண்ணுக்காக நான் வாங்கின முகூர்த்த படவை தம்பி. அவ கழுத்துல தாலி கயிறு ஏறிடும்னு நினைச்சேன். எல்லாமே போச்சு. நான் தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ, போச்சே. ஐயோ கண்ணம்மா. இந்தாங்க. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இப்ப எதுக்கு? எங்க வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கீங்க, அதான் ஸ்வீட். இனிமையா ஆரம்பிக்கணுங்கிற. அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டை எனக்கு சுத்தி காட்ட மாட்டியா? இது ஏன் வீடு இல்ல, அஞ்சலிக்கு அவங்க மாமியார் வீட்ல இருந்து சீதனமா கொடுத்த வீடு. என் துணிமணியை தவிர எனக்கு இங்க எதுவுமே சொந்தம் இல்ல. இது அவங்க வீடு. அப்பாவும் நானும் இங்க தங்கி இருக்கோம். அதெல்லாம் என்ன, பரவாயில்ல. எனக்கு வீடு பணம் இது மேல எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. எங்க அப்பாக்கு ஒரு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? வேணாம், அவர் வர்றப்போ வரட்டும். நம்ம இந்த வீடு சுத்தி பார்க்கலாம்ல. வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னேன்ல. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, சும்மா சுத்தி பார்க்கலாம்ல. என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, நீங்க சாப்பிடுங்க. நான் எப்பவுமே பசிச்சு ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்றவன். முதல்ல வீடு சுத்தி பார்ப்போம், அப்புறம் எனக்கு பசிக்கும். பசிச்சா நீ வேணான்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன், சாப்பிட்டு தான் போவேன். சரி வாங்க, சுத்தி காட்டுறேன். சரி வா. இதுதான் டைனிங் டேபிள். பார்த்தாலே தெரியுது
இதுதான் கிச்சன். அப்படியா? நல்லா இருக்கு. அப்பா, நல்லவனா நடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. பேசாம இன்னைக்கு இவளை முடிச்சிடணும். இங்க பாருங்க தம்பி, இந்த தாலிய பாருங்க. இந்த தாலிய கடையில வாங்கும் போது மனசுக்குள்ளேயே என் கண்ணம்மாவுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி பார்த்து தான் வாங்கினேன். என் வாழ்க்கையில இன்னைக்கு தான் தம்பி நான் மகிழ்ச்சியாவே இருந்தேன். இன்னைக்கு தான் தம்பி நான் துயரமாவும் இருக்கேன். இனிமே என் பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லாம போச்சு. இனிமே யாரு கட்டிக்க வருவா? காலமெல்லாம் அவளை நல்லபடியா வச்சு காப்பாத்துவான்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்த. இப்படி ஆயிடுச்சே. தம்பி, முந்த நாள் தான் தம்பி கல்யாணத்துக்கு புடவை எடுத்தோம். அப்ப என் பொண்ணு கண்ணுல அவ்வளவு சந்தோஷத்தை பார்த்தேன். இந்த கல்யாணத்தை நினைச்சு அவ நிறைய கனவு கண்டிருந்தா தம்பி. வர வெள்ளிக்கிழமைக்கு முகூர்த்தம் வச்சிருந்தா. அன்னையோட நம்ம வாழ்க்கையில இருந்த தத்திரமெல்லாம் போக போதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பா. இப்ப நான் எப்படி தம்பி எல்லாம் கலைஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியும்? எல்லா கணக்கும் தப்பு கணக்கு ஆயிடுச்சுன்னு எப்படி என்னால சொல்ல முடியும்? ஆசையும் கனவும் இல்லாம வளர்ந்த புள்ளாம இருக்கிறத கொண்டு சிறப்பா வாழ்ற மனசு அவளோட மனசு. அந்த மனசுல நானே ஒரு கனவை விதைச்சிட்டு நானே எப்படி தம்பி அந்த கனவோட வேற அறுக்க முடியும்? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ற தைரியம் எனக்கு இல்ல தம்பி, எனக்கு இல்ல தம்பி, எனக்கு இல்ல. இத அவ எப்படி தாங்கிக்குவா? காலமெல்லாம் சித்தி கொடுமையில வாடுறதுதான் அவ விதின்னு ஆயிடுச்சு. இது ஸ்டோர் ரூம், இது அஞ்சலி ரூம். எங்க பாட்டி கூட இங்க தான் தங்கியிருக்காங்க. அவ இல்லனா இந்த ரூம் எப்பவுமே பூட்டி தான் இருக்கும். சின்ன வயசுல அவ சோப்பா அவகிட்ட கேட்காம எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அப்பையில இருந்து அவ பொருள் எல்லாத்தையுமே அவ பூட்டி தான் வச்சுப்பா. வாங்க. புளியும் புள்ளிமானம் ஒன்னா நடக்கிற அதிசயம் இங்கே தான் இருக்குது. நம்ம மாயாண்டி சைவ புலி ஆயிட்டியா? தொடக்கூடிய தூரம் தான் பாப்பா. இதுதான் எங்க சித்தி ரூம். எங்க அப்பாவும் சித்தியும் இங்கதான் இருப்பாங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்ப சித்தியும் உங்க அப்பாவும் இங்கதான். வாங்க போலாம். மனசு இம்சப்படுத்துதே. லேசா ஒரு பிட்ட போட்டு பத்திர வேண்டிதான். பெட்ரூம். எனக்கு கல்யாணமே வேண்டாப்பா, காலத்துக்கு உன் கூடவே இருந்துறேன்னு அவ சொன்னா. ஆனா பெத்த மனசு 4 பேத்த போல என் பிள்ளையும் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட வாழணும்னு ஆசைப்பட்டேனே, அது தப்பா? எத்தனை கோயில், எத்தனை சாமி, எல்லா தெய்வமும் என் கண்ணம்மாவோட வாழ்க்கை இப்படி கவுத்துருச்சே. இது கெட்டவங்க வாழ்ற உலகம் தம்பி. இங்க நல்லதுக்கும் நல்லவனுக்கும் வேலையே இல்லை. இனி ஒரு இடம் கூட என்னால தேடி கண்டுபிடிக்க முடியாது. இந்த விஷயம் தெரிஞ்சா யாரும் வரவும் மாட்டாங்க. இந்த கண்ணீரும் துயரமும் அவன் வாழ்க்கையில நிரந்தரமா போச்சு.
அவளுக்கு எனக்கு இனி சாம ஓடுதான் விடுதலை. ஆமா இப்ப ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல தம்பி, இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டாங்கன்னா யாரு கட்டிக்க வருவா சொல்லுங்க? அவன் தலைவிதி கடைசி வரைக்கும் இருந்தான். உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.